எஸ்கேஆர்என் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரைவிமர்சனம்ல நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தண்டகாரண்யம். அதியன் ஆதிரை இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ், கலையரசன், ரித்விகா, சபீர் கல்லரக்கல், வின்சு சாம், பாலசரவணன், முத்துக்குமார், அருள்தாஸ், யுவன் மயில்சாமி, சரண்யா ரவிச்சந்திரன் மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம். கதை: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொழுவரப்பட்ட என்ற கிராமத்தில் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த அண்ணன் தினேஷ், மனைவி ரித்விகா, தம்பி கலையரசன், தாய் தந்தை என்று கூட்டு குடும்பமாக வசித்து வருகிறார்கள். கலையரசன் பையூர் வனச்சாரகத் துறையில் தற்காலிகமாக 7 வருடமாக வேலை பார்த்து வருகிறார். அவ்வப்போது தன் காதலி வின்சு சாமுடன் பழகி வருகிறார். வனத்துறையில் நிரந்தர பணி கிடைக்கும் என எதிர்பார்ப்புடன் உழைத்து வந்த கலையரசனுக்கு அண்ணன் தினேஷால் வனத்துறையில் உயர் அதிகாரி அருள்தாஸ் உதவியுடன் பணபலமும் அரசியல் செல்வாக்கு மிக்க முத்துக்குமார் வனத்துறையில் நடத்தும் கஞ்சா கடத்தலை வெளிப்படுத்தியதால் தற்காலிக வனக்காவலர் பணி பறிபோகிறது. இந்நிலையில் கலையரசன் இராணுவத்தில் சேரலாம் என்று ஒருவர் கூறுகிறார். தம்பிக்கு இராணுவத்தில் பணி கிடைக்க வேண்டும் என அண்ணன் தினேஷ் பாடுபடுகிறார். இராணுவத்தில் பின் கதவு வழியாக சேருவதற்காக இடைத்தரகர்களுக்கு பணம் கொடுக்க விவசாய நிலத்தை விற்று 5 லட்சம் பணத்தை இந்த நபரிடம் கொடுக்கிறார் கலையரசன். ஜார்க்கண்ட் மாநிலம் ஜோத்பூர் சென்று ISGS போலீஸ் பயிற்சி மையத்திலும் கலையரசன் சேர்கிறார். அங்கு அவரை போல பாலசரவணனும் மற்றும் பல இளைஞர்களும் இந்த ISGS போலீஸ் பயிற்சி மையத்தில் சேர்கிறார்கள். அங்கே உயர் அதிகாரிகள் தலைமையில் ஒரு குழு இவர்களிடம் ஆயுத போராட்டத்தை கைவிட்டுவிட்டு சரணடைந்த நக்சல் என்ற யார் ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு மறுவாழ்வு, இராணுவ பயிற்சி, வேலைவாய்ப்பு என்று ஆசை வார்த்தை கூறுகிறார்கள். மேலும் அவர்கள் மட்டும்தான் மேலே பயிற்சிக்கு செல்லலாம் என்று இராணுவ அதிகாரிகள் கூறுகிறார்கள். இப்போது வேறு வழியில்லாமல் அனைவரும் அதற்கு ஒப்புக்கொண்டு சரணடைந்த நக்சல்கள் என்ற உள்நுழைகிறார்கள். சரணடைந்த நக்சல் பாரிகள் பற்றிய செய்தி பத்திரிகையில் வருகிறது. இதை தெரிந்து கொண்ட உள்ளூர் போலீஸ்காரர்கள் கலையரசன் குடும்பத்தினரை சித்திரவதை செய்கிறார்கள். வனத்துறை அதிகாரி அருள்தாஸ் மற்றும் முத்துக்குமார் தினேஷை பழிவாங்க அவரை கடத்தி சென்று துன்புறுத்துகிறார்கள். இவர்களிடம் இருந்து தப்பித்து காட்டில் மறைந்து கொண்டு அவர்களை பழிவாங்குகிறார் தினேஷ். ISGS போலீஸ் பயிற்சி மையத்தில் அதிகாரி யுவன் மயில்சாமி கீழ் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு வரும் கலையரசன் வட மாநிலத்தைச் சேர்ந்த சக தோழன் சபீர் கல்லரக்கல் மூலம் பலவித கஷ்டங்களை அனுபவித்தாலும் இராணுவ உடை அணிந்து வேலையோடு தான் ஊர் திரும்ப வேண்டும் என்ற மனநிலையில் அங்கே கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார். இதற்கிடையே கலையரசனும் சபீர் கல்லரக்கல் ஒரு கட்டத்தில் உயிர் நண்பர்களாக மாறுகிறார்கள். இந்நிலையில் மாநில சட்டமன்ற தேர்தல் வருவதால் வெளியே நக்சல் பாரிகளால் ஏற்படும் பிரச்சனையை சமாளிக்க சரண் அடைந்தவர்களை இராணுவ அதிகாரிகள் போலி என்கவுண்டர் செய்து பலி கொடுக்க திட்டமிடுகிறார்கள். அதன்படி ஒரு குழுவுக்கு பணி கிடைத்து விட்டது என்று பொய்யான தகவல் கூறி அவர்களை அனுப்புகிறது. இந்த குழுவில் சபீர் கல்லரக்கல் இடம்பெற்றுள்ளார். வழியில் அவர்கள் என்கவுண்டர் செய்யப்படுகிறார்கள். இந்த செய்தியை பத்திரிகையில் காணும் கலையரசன் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். அந்த இடத்திற்கு வருபவர்கள் உயிரோடு எங்கும் செல்ல முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொள்கிறார். அவர்கள் பிடியில் இருந்து எப்படியாவது எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று கலையரசன் முயற்சி செய்கிறார். அடுத்த போலி என்கவுண்டரில் தேர்வாகும் கலையரசன் நிலைமை என்ன, ஊரில் காட்டில் மறைந்து வாழும் அண்ணன் தினேஷ் நிலைமை என்ன என்பதே படத்தின் மீதி கதை. முருகன் கதாபாத்திரத்தில் கலையரசன் சிறப்பாக நடித்துள்ளார். தடையனாக வரும் தினேஷ் அநியாயங்களை எதிர்த்து தட்டி கேட்டு குரல் கொடுக்கும் அழுத்தமான கதாபாத்திரத்தில் நன்றாக நடித்துள்ளார். தினேஷ் மனைவியாக ரித்விகா, கலையரசன் காதலியாக வின்சு சாம் சிறப்பாக நடித்துள்ளனர். சபீர் கல்லரக்கல், பாலசரவணன், முத்துக்குமார், அருள்தாஸ், யுவன் மயில்சாமி, சரண்யா ரவிச்சந்திரன் என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாகவே நடித்துள்ளனர். பிரதீப் கலைராஜாவின் ஒளிப்பதிவு படத்திற்கு வலு சேர்த்துள்ளது. ஜஸ்டின் பிரபாகரனின் பாடல்கள், இசையும் பின்னணி இசையும் படத்திற்கு கூடுதல் பலம். இயக்குனர் அதியன் ஆதிரை நக்சலைட் மோசடி பற்றிய உண்மையான கதையை தமிழ் சினிமாவில் இதுவரை சொல்லப்படாத ஒரு புதிய கதையை உணர்வுபூர்வமாக எல்லாரும் ரசிக்கும்படி சொல்லியிருக்கிறார். பாராட்டுக்கள். அனைவரும் எஸ்கேஆர்என் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.